தலைகளை தாழ்த்தி ஆண்டவர் நம்மோடு கூட பேசும்படியாக கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், நான் எருசலேமுக்காகவும் சீயோனுக்காகவும் மகா வைராக்கியம் கொண்டிருக்கிறேன். கரங்களை உயர்த்தி ஒரு விசை கூட ஹல்லேலூயா. நான் எருசலேமுக்காகவும் சீயோனுக்காகவும் மகா வைராக்கியம் கொண்டிருக்கிறேன். கர்த்தர் இந்த வார்த்தையை தந்து இந்த மாதத்தின் முதல் நாள் துவங்கி கர்த்தர் நம்மோடு கூட பேசி வருகிறார். பூமி எல்லாம் சுற்றி பார்க்கும் போது எல்லாம் நல்லா தான் இருக்கிறாங்க, எல்லாம் அமைதியா இருக்கிறது. ஆனால் அவருடைய ஜனமோ சிறுமைப்பட்டும் நெருக்கப்பட்டும் இருக்கிறது. அதற்கென்று நியமிக்கப்பட்ட தூதன் கர்த்தரை பார்த்து கதறி கேட்கிறான், எந்த மட்டும் இறங்காதிருப்பீர் என்று சொல்லும் போது அவனுக்கு நல் வார்த்தைகளும் ஆறுதலான வார்த்தைகளும் துணிக்கப்பட்டது. அதன் பிறகுதான் கர்த்தர் சொல்லுகிறார், நான் எருசலேமுக்காகவும் சீயோனுக்காகவும் மகா வைராக்கியம் கொண்டிருக்கிறேன். மகா வைராக்கியம் கொண்டிருக்கிறேன் சொல்லும் போது ஆண்டவர் என்ன செய்யணும்னு நினைக்கிறாரோ அதை நிச்சயமாய் செய்வேன் என்பதுதான் அதனுடைய அர்த்தம். ஆண்டவருடைய அன்பு மாறவில்லை. எருசலேம் மேல நான் வைத்திருக்கிற அன்பு அது இன்னும் ஸ்ட்ராங்கா தான் இருக்குது. நான் கொஞ்சம் ஒப்பு கொடுத்ததும் நான் கோபப்பட்டதும் எனக்கு அதன் மேல இருக்கிற அன்பு குறைந்து விட்டது என்று நீ எண்ணாதே. இதுதான் கர்த்தர் சபையோடு பேச விரும்புகிறார். ஏன் தேவனுக்கு கோபம் உண்டாகிறது? தேவன் தமது வாசஸ்தலமா இருக்கும்படி நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். முதல் வாரம் துவங்கி அதை தான் நாம் கேட்டு வருகிறோம். நம்மை தேவன் உருவாக்கினதே, நம்மை தேவன் சிருஷ்டித்ததே அவரோடு வாசம் பண்ணுவதற்காக. எல்லாவற்றையும் தேவன் தமக்காக படைத்தார். எல்லாவற்றையும் தேவன் நமக்காக படைத்தார். நம்மையோ தேவன் தமக்காக படைத்தார். நான் நம்முடைய வாசஸ்தலம் என்பதை ஒரு தேவ பிள்ளை ஒவ்வொருவரும் உணர்ந்து புரிந்து வாழ வேண்டியது அவசியமாயிருக்கிறது. நாம் அவருடைய வாசஸ்தலம். தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள், தேவனை கோபப்படுத்துகிற காரியங்கள் காணப்படும் போது தேவனால் அங்கே தங்க முடியாது. தேவன் போய்விடுவார். எப்பொழுது தேவன் இல்லாத தருணம் ஒரு தேவ பிள்ளையின் வாழ்க்கையில் வருகிறது என்று சத்துருவானவன் வகை தேடி சுற்றி திரிந்து கொண்டிருக்கிறான். அதான் பைபிள் சொல்லுகிறது, பிசாசானவன் கர்ச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி. கர்த்தர் இல்லாத தருணம் சத்துருவுக்கு நாம் கொடுக்கிற இடம். நம்முடைய வாழ்க்கையில எப்படி சூரியன் மறைந்ததும் இருள் உண்டாகிறதோ, இருள் இருக்கிறது ஏற்கனவே, சூரியன் வந்து அந்த இருளை போக்குகிறது. சூரியன் மறையும் போது அந்த இருள் மொத்த இடத்தையும் நிரப்புகிறது. அது போலதான் கர்த்தர் இல்லாத ஒரு தருணம் நம்முடைய வாழ்க்கையில வரும் என்றால் அந்த இடத்தை சத்துருவானவன் ஃபுல்லா யூஸ் பண்ணிடுவான். ஆண்டவர் சாத்தான்ட சொல்லுவார்ல, அவனுக்கு உண்டானதெல்லாம் இப்பொழுது ஓன் கையில இருக்குன்னு சொல்லி முடிக்கல. எல்லா வெல்த்துமே அவுட். அவனுடைய வெல்த் கம்ப்ளீட் அவுட். அடுத்து சொல்றார், அவன் உன் கையில தான் இருக்கிறாங்கிறார். இவன் யோபு ஒப்பு கொடுக்கப்படுகிறான். யோபுக்கு சரீரத்துல அவனுடைய சுகம் என்பது சுகத்தையே மறக்கத்தக்கதான ஒரு பலவீனம், பாடுகள் அந்த சரீரத்தில் பிசாசனவன் கொண்டு வந்து போட்டான். என்ன அதன் அர்த்தம்? ஒரு தேவ பிள்ளை வாழ்க்கையில சத்துருவின் கை ஓங்கி இருக்குமானால் அவங்க படாத பாடுபடுவாங்க. அவங்க படாத கஷ்டம், அதுவரை அனுபவித்திராத வேதனைகள். காரணம், ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், ஒரு தேவ பிள்ளை தான் சத்துருவுக்கு தலைவலி. நல்ல ஆமேன். நான் இந்த சத்தம் போடும்போது நீங்களும் அப்படி எழும்பி நின்று சேரெல்லாம் தூக்கி அப்படியெல்லாம் பண்ணுவீங்க நினைச்சேன். ஆமேன், ஹல்லேலூயா. நீங்க இருக்கிறத பார்த்தா நாங்களே பெரிய தலைவலியில இருக்கோம். இப்போ எங்க வேற. ஆமேன். சிலர் நினைக்கிறீங்க, அதான் புருஷன் என்ன பார்த்து நீ தான் தலைவலின்னு சொல்லிட்டு இருக்கிறாரோ, அப்படி கூட நீங்க நினைக்கலாம். ஆனா ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், கொஞ்சம் ஷார்ப்பா வைங்க. ஒரு தேவ பிள்ளை தான் சத்துருவுக்கு தலைவலி. அதனால அவங்கள டார்ச்சர் பண்ணிட்டே இருப்பான் பிசாசானவன். ஆமே, நம்ம கொஞ்சம் அசந்துட்டோம்னா அவன் நமக்கு தலைவலியா மாறிடுவான். நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதை ஆயிட்டோம்னா நாம அவனுக்கு தலைவலியா மாறிடுவோம்.
ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எப்பொழுதுமே ஒரு காரியத்தை உறுதிப்படுத்தி கொள்ள வேண்டும். என் வாழ்க்கையில, என் கூடாரத்துல, என்னுடைய சரீரமாகிய கூடாரம், என்னுடைய குடும்பம் என்னும் கூடாரம், என்னுடைய சபை என்னும் கூடாரம், இதிலே அவர் தங்கி இருக்கிறதை நான் உறுதிப்படுத்தி கொள்ள வேண்டும். ஆமென். அவர் போயிட்டாருன்னா அவ்வளவு பிரச்சனை உள்ள என்றாயிரும். ஒரு சம்பவம் நான் சொல்லுகிறேன் வேதத்திலிருந்து. என்னாகமம் 12வது அதிகாரம். ஆமென். அங்கே ஒரு சம்பவம் நடக்கிறது நமக்கு தெரியும். ஆரோனும் மிரியாமும் மோசேக்கு விரோதமா பேசுவாங்க. ஆரோன், மிரியாம், மோசே இவங்க யாரு? சத்தமா சொல்லுங்க. நான் மறுபடியும் சொல்லுகிறேன், ஒவ்வொரு வாரம் சொல்லுகிறது. தெரிஞ்சா சொல்லிடணும், தெரியலன்னா சும்மா இருந்துடணும். இந்த தெரிகிறது போல அது வேண்டாம். ஆரோன், மிரியாம், மோசே இவங்களை யாரு? சத்தமா சொல்லுங்க. சகோதரர்கள். இவங்களுக்குள்ளதான் பிரச்சனை. இப்ப இந்த குடும்பத்துக்குள்ள இந்த பிரச்சனையை தீர்க்க யார் வரா தெரியுமா? கர்த்தர் வரார். 12வது அதிகாரம் அதனுடைய 4வது வசனத்தை பாருங்கள். சடுதியிலே கர்த்தர் மோசேயையும் ஆரோனையும் மிரியாமையும் நோக்கி, நீங்கள் 3 பேரும், இது ஃபேமிலி ப்ராப்ளம், நீங்க 3 பேரும் ஆசரிப்பு கூடாரத்தில். இப்ப ஆசரிப்பு கூடாரத்துல யாரெல்லாம் இருக்கிறாங்க? கோராக பிரச்சனை சபையே வந்துச்சு, சபையே வந்துச்சு. ஆனா ஃபேமிலி ப்ராப்ளம், வேற யாரையும் இன்வால்வ் ஆக விடல ஆண்டவர். இந்த வார்த்தை நல்லா கவனிங்க. இந்த மேட்டர் இவங்களுக்குள்ள 4 சவருக்குள்ள கர்த்தர் முடிக்க விரும்புகிறார். இவங்க 3 பேரை மட்டும் கூப்பிடுறாங்க. நீங்க 3 பேர் வாங்க. 3 பேர் வந்தாச்சு. அடுத்த வார்த்தை, கர்த்தர் மேக தூணிலே இறங்கி கூடார வாசலிலே ஆரோனையும். இப்ப ஃபேமிலியில யாரோ இருக்கிறா? இவர்தான் ஃபேமிலி. ஆமென். இதுல மேட்டர் சால்வ் ஆயிட்டுனா பிரச்சனை 4 சுவருக்குள்ள முடிஞ்சிடும். இதுல சால்வ் ஆகலனா பிரச்சனை வெளியே போகும். ஆண்டவர் இந்த மேட்டரை 4 சுவருக்குள்ள டீல் பண்ணி முடிக்க விரும்புகிறார். நம்ம எல்லார் வாழ்க்கையில் அப்படிதான் கர்த்தர் விரும்புகிறார். ஒரு பிள்ளை வெட்கப்பட்டு அவமானப்படுறதை எந்த தகப்பனாவது விரும்புவாங்களா? ஆமே. அன்பு என்ன செய்யுமாம்? திரளான பாவங்களை மூடுமாம். ஆண்டவர் இங்க மூடுறதுக்கு தான் வரார். இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணி 4 சுவருக்குள்ள சால்வ் பண்ணணும் வரார். பிரச்சனை 4 சுவருக்குள்ள முடியணும்னா அங்க மோசே, ஆரோன், மிரியாம் இருந்தா மட்டும் போதாது. அங்க யாரு கண்டிப்பா இருக்கணும் தெரியுமா? கர்த்தர் இருக்கணும். கர்த்தர் இல்லைன்னா பிரச்சனை சபைக்கு போகும், சபைக்குல இருந்து தேசத்துக்கு போகும். பிரச்சனை வெளியே போகிறது. இன்னைக்கு நமக்கு பிரச்சனை வெளியே போறது ரீசன் என்ன? என்ன கோரஸ்? இப்படி வாங்க, இப்ப வாங்க. ஹalleluya. இந்த மானிட்டர் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுங்க. கர்த்தருக்கு மகிமை. 4 சுவருக்குள்ள பிரச்சனை முடியணும். வாசல் கர்த்தர் இறங்கி வந்துட்டார். வேற யாரையும் உள்ளே இன்வால்வ் ஆக விடல பாருங்க. யோசுவா கூட கிடையாது. மோசே எங்க போனாலும் யோசுவா இருப்பார். கொஞ்சம் குறைச்சுக்கணும். சூப்பர். எங்க போனாலும் யோசுவா இருப்பார். இங்க யோசுவா கிடையாது. ஃபேமிலினா நமக்கு தேவன் ஒரு குடும்பம் தந்திருக்கிறார்ல, அதுல ஒரே ஒருத்தருக்கு மட்டும்தான் முக்கிய ஸ்தானம் இருக்கணும். கர்த்தர் மட்டும்தான். அந்த ஸ்தானம் நஷ்டமாகும் போது இந்த சுவர் பிடுங்கப்படுகிறது, இந்த மதில் எடுக்கப்படுகிறது. இப்ப கர்த்தர் இறங்கி வரார். இறங்கி பேசுறார். ஆரோன், மிரியாம லெஃப்ட் ரைட் வாங்குறார். அவர் பேசுறார் பாருங்க. ஆமா, பேசிட்டு இருக்கும் போது திடீர்னு பாத்தீங்கன்னா 9வது வசனத்தை பார்த்தால் கர்த்தருடைய கோபம் அவர்கள் மேல் மூண்டது அப்படின்னு இருக்கு. ஆண்டவர் இறங்கும் போது கோபத்துல இறங்கினார் இருக்கா பைபிள்ல? இல்ல. பொதுவா பேசினா கோபம் என்ன செய்யும் சொல்லுங்க? நீங்க பேசினாதான் கோபமே வரும். சிலர் பேசினா இல்லாத கோபம் கடன் வாங்கியாவது வச்சிருப்போம். இங்க பாருங்க, அவர் இறங்கும் போது நல்லா தான் இறங்குறாரு. ஆனா பேசிட்டே இருக்கும் போது அவருக்கு திடீர்னு என்ன மூண்டது தெரியுமா? அவருக்கு பிபி ஏறிட்டு கோபம் மூண்டது. கோபம் மூண்டதும் என்னாச்சு தெரியுமா? போயிட்டார். இப்படிதான் போறது கூடாரத்தை விட்டு. ஏன் கோபம் மூண்டுச்சு? ஏன் போனார்? ஆண்டவரே, அப்படின்னா நீங்க வந்திருக்கவே கூடாது. ஆண்டவரே, 3 பேரை கொண்டு நிறுத்தி வச்சுட்டு அதான் நல்லா திட்டீங்களே, நல்லா பேசிட்டீங்களே,
அதுக்கப்புறம் நீங்க எப்ராஹிமை பார்த்து என்ன ஆண்டவர் சொல்றீங்க? உனக்கு விரோதமாய் பேசினது முதல் என் உள்ளம் உன்னையே நினைச்சு உருகிட்டு இருக்கு. ஆனா இங்க பேச பேச கோபம். ஏன் கோபத்துல போயிட்டா தெரியுமா? ஓசியா 5வது அதிகாரம் 15. எல்லாரும் எடுக்க வேண்டாம், நீங்க கவனிச்சா போதும். அந்த வசனத்தை வாசிப்பாங்க. இன்னும் திருப்பி இங்கதான் வரணும். 5:15. அவர்கள் தங்கள் குற்றங்களை உணர்ந்து என் முகத்தை தேடும் மட்டும் நான் என் ஸ்தானத்துக்கு அவர்கள் தங்கள் குற்றங்களை உணர்ந்து என் முகத்தை தேடும் மட்டும் நான் என் ஸ்தானத்துக்கு திரும்பி போய் விடுவேன். இனி நேரம் என்னாகும் 12க்கு வாங்க. ஆண்டவர் இவ்வளவு டீட்டெயிலா பேசிட்டு இருக்கிறாரு. இந்த ஆரோனாவது மிரியாமாவது சாரி ஆண்டவரே, சாரி ஆண்டவரே ஏதாவது சொன்னாங்களா? இல்ல. அவர் பேச பேச நீங்க பேசுங்க, நாங்க கேட்காத பிரசங்கமா. அப்புறம் நீங்க பேசுங்க, நீங்க பேசுங்க. அவர் பேசிட்டே இருக்கிறாரு. ஐயோ ஆண்டவரே, சாரி ஆண்டவரே. யோபு பாத்தீங்களா? கர்த்தர் பேச ஆரம்பிச்சதும் ஐயோ ஆண்டவரே நான் தெரியாம பேசிட்டேன், நான் என் வாயை பொத்திரேன்ப்பா யோபு சொன்னார்ல. ஆமென். இவங்க சொன்னாங்களா? இல்ல. ஆமென். பேச பேச நின்னுட்டு ஆண்டவர் பேச பேச கோபம் வந்துட்டே இருக்கு. ஆண்டவரே சாரி ஆண்டவரே. அந்த இடத்துல இவங்க சாரி ஆண்டவரே, போட்ட ஆண்டவரே, மன்னிச்சிருங்க ஆண்டவரே. இப்படி ஆரோனாவது மிரியாமாவது ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சிருந்தா சீன் வேற, பிரச்சனை 4 சுவரோட முடிஞ்சிருக்கும். ஆனா அவர் என்ன பேசினாலும் அப்படின்னா பாருங்க, ஆண்டவர் கோபம் வந்ததும் போயிட்டார். அவர் போனதும் வாத உள்ள வந்துட்டு. மிரியாமுக்கு என்ன பிடித்தது? குஷ்டரோகம் பிடித்தது. மிரியாமுக்கு குஷ்டரோகம் பிடித்ததும் பிரச்சனை வெளியே தெரிய ஆரம்பிக்குது, சபைக்கு தெரிய ஆரம்பிக்குது, மொத்த ஜனங்களுக்கு தெரிய ஆரம்பிக்குது. மிரியாம் பாளையத்துக்கு புறம்ப. ஏன் டிராவல் பண்ணல? மிரியாம் பாளையத்துக்கு புறம்ப. மிரியாமுக்கு என்னாச்சு? குஷ்டரோகம் பிடிச்சது. ஏன் இப்படி வந்துச்சு? பிரச்சனை எல்லாம் 4 சுவருக்குள்ள முடிய வேண்டிய பிரச்சனை 4 சுவரை தாண்டி வெளியே பாட்டா ஓடுது. ஆமே. ஏன் தெரியுமா? கர்த்தர் போயிட்டார். ஆண்டவர் இந்த 3 பேரோட டீல் பண்ணி முடிக்க தான் விரும்பினார். இந்த பிரச்சனை இதோட சால்வ் பண்ணணும். ஆண்டவர் இறங்கி வந்திருக்கிறார். அப்படிதான் இருக்கு. மேகத்தூணில் ஆண்டவர் ஏன் கோபம் தெரியுமா? நான் இவ்வளவு இறங்கி வரேன், நான் இவ்வளவு இறங்கி வருகிறேன். இந்த பிரச்சனையை உங்க 3 பேரோட பேசி முடிச்சா இந்த மேட்ரே வெளியே வந்திருக்காது. இன்னைக்கு நமக்கு பிரசங்கத்துல இந்த டாபிக்கே இருந்திருக்காது. இன்னைக்கு நிறைய பேருடைய மெசேஜ் டாபிக்கே நம்ம தானே. 4 சுவருக்குள்ள முடிய வேண்டிய பிரச்சனை வெளியே சுவிசேஷத்தை விட வேகமாய் பரவ காரணம் என்ன? கர்த்தர் போய்விட்டார். கர்த்தர் போனதும் உள்ள வாதை வருது பாருங்க. வாதை வந்ததும் ஆரோன் கத்துறான் மோசே கிட்ட, என் ஆண்டவனே, நாங்கள் புத்தீனமாய் செய்த இந்த பாவத்தை எங்கள் மேல் சுமத்தாதர். இதை யார்கிட்ட சொல்லி இருக்கணும் தெரியுமா? கர்த்தர் இருக்கும்போது அவர்கிட்ட சொல்லி இருக்கணும், நாங்க புத்தீனமா செய்த இந்த பாவத்தை எங்கள் மேல் சுமத்தாதரும். இந்த வார்த்தையை தியானிக்கும் போது ஆவியானவர் சிந்தையில வைத்த ஒரு வார்த்தையை சொல்லுகிறேன். வார்த்தையில உணரலன்னா வாதையில உணர வைப்பார்.